கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கைக்கொள்வது. ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசமாய் இருக்கிறோமா? அவரையே நம்பி வாழ்கிறோமா? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்திலே அது தீமை போன்று இருக்கலாம், ஆனாலும் முடிவை கர்த்தர் நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தோடு இருப்போம். அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரை ஒருவர் நேசிப்போம். எல்லாரிடமும் அன்பாய் இருப்போம். சகலத்தையும் சகித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மின்று வென்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தரே மை துதிக்கிறோம். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ தேவன் மனமறைங்க ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ராதன ஷே தேனிமா கதரபல்லா ரியாக்கோ போரோ ஷேகேலே தினிமா கரதரபல்லா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறங்கி ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் கொடுப்பீராக. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்குகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.